Hi all. So இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு decoded XOR array அப்படின்ற இந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நாம் பண்ணக்கூடிய எல்லா சம்ஸும் சேம் சீக்வன்ஸில் வராது. ஸோ நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். நாம் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு வரோம். ஸோ நான் ப்ராப்ளம்ஸ் சொல்லி வந்தேன் அப்படின்னா ஐ கேன் சி ஆல் த ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் தேர் இன் த லீட் கோட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ தேர் ஆர் சம்வேர் அரவுண்ட் வில் சி இதை இப்போ நம்ம சார்ட் பண்ணோம் அப்படின்னா 2503 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வி ஒன்ட் பி ஏபிள் டு சால்வ் தட் இன் தட் மேனர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹார்டு அண்ட் மீடியம் எல்லாமே இருக்குது. ஸோ நாம் வந்து எப்போவுமே ஈஸியில் வந்து ஹார்டு போகக்கூடிய அந்த அப்ரோச் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அரே எடுத்துக்கிறேன். நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். சரியா, இதில் நாம் ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஈஸியிலேருந்து சால்வ் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ இட் இஸ் கெட்டிங் லோடட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இட்ஸ் கெட்டிங் லோடட் அண்ட் டிஃபிகல்ட்டியில் போனீங்கன்னா ஈஸி வரும். ஸோ நாம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்மாலர் தென் கரெக்ட் நம்பர் வரைக்கும் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வி ஆர் கோயிங் டு டூ த XOR. சரியா, ஸோ இப்படி தான் நான் வந்து எப்போவுமே எதை செஞ்சாலும் கற்றுக்க வந்து எனக்கு இப்படி தான் நான் கற்றுப்பேன். ஏன்னா வந்து ஈஸிலேருந்து போனால் மட்டும்தான் என்னோட மைண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஈஸி இஸ் த பிளேஸ் வேர் வி மேக் த கான்செப்ட்ஸ். சரியா, இந்த கான்செப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கற்றுப்போம். ஸோ decoded XOR array. சரியா, ஸோ இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி அல்லது இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய நோட் பேடில் ஒட்டியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் ஐ கேன் ரைட். சரியா, ஸோ இது வந்து ஒன் நோட் மைக்ரோசாஃப்டோடது. ஸோ இங்கே தான் நான் என்னால் வந்து என்னுடைய வேக்கம் டேப்லெட் மூலமாக எழுத முடியும். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இட்ஸ் ஃபைன். ஸோ ஸ்டில் ப்ராக்டிஸிங் இல்லையா. ஸோ நம்மளுடைய decode XOR array. ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஹிடன் இன்டீஜர் அரே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n எலமெண்ட்ஸ் என்னுமே நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு அரே இருக்குது. சரியா, இந்த அரேயில் வந்து n எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, n எலமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே கிரேட்டர் தென் 0. இப்படி போட்டால் லெஸ் தென் 0வா? ஓகே, ஸோ இந்த எல்லாமே கிரேட்டர் தென் 0. சரியா, 0 அப்படின்ற அந்த வேல்யூட அதிகமாக, அதாவது பாசிட்டிவ் நான் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, n நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் இன்டீஜர்ஸ் தான், டெசிமல் ஃப்ளோட் எல்லாம் கிடையாது. சரியா, ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அரே என்கோடட் அரே வந்து n-1. அதாவது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்கோடட் அரே கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட லென்த்து n-1. அதாவது இதுக்கு 3 அவுட்புட், அதாவது 3 எலமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஆக்சுவல் அரேயில் 4 இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்கோடரில் 4 இருக்குது. ஸோ அவுட்புட்டில் வந்து 5 இருக்கும். சரியா, ஸோ இதை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்கோடடோடைய லெங்க்த்து வந்து n-1. சரியா, நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, என்கோடட் ஆஃப் i அப்படின்னு சொல்லிட்டு. encoded of I equal to array of I and XOR of array of I plus 1. ஓகே, ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா ஆர் கண்டிஷன் இந்த அரேயை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த என்கோட் ஆஃப் I அப்படிங்கிறது நமக்கு இங்கே கொடுத்த அரே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆக்கு இல்லையா, இந்த அரே தான் கொடுத்துருக்காங்க. அரே ஆஃப் I, அரே ஆஃப் 0லேருந்து ஆரம்பிப்போம். ரைட், ஸோ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற எலமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து அரே ஆஃப் I. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஆர் கிவன் என்கோடட் அரே, யூ ஆர் ஆல்சோ கிவன் அன் இன்டீஜர் ஃபர்ஸ்ட். சரியா, இன்டீஜர் ஃபர்ஸ்ட் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அரே. அதாவது நம்மளுடைய ஆக்சுவல் அரே இருக்கு இல்லையா, இந்த அரேவை என்கோட் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது அரே ஆஃப் 0, இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட்.
ஸோ ஃபஸ்ட் என்ன வேணா இருக்கலாம். ஃபஸ்ட் 1 இருந்ததுன்னா அரே ஆஃப் 0 1 இருக்கும். ஃபஸ்ட்டு 4 இருந்ததுன்னா அரே ஆஃப் 1 வந்து அரே ஆஃப் 0 வந்து 4 அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நாம் அரே ஆஃப் I + 1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலேருந்தே கொண்டு வரலாமே. அரே ஆஃப் I + 1 array of I plus 1 equal to array of I, okay, XOR array of encode of I. சரியா? ஸோ இப்போ எப்படி வரும்? array of I plus 1. ஸோ இப்போ வந்து array of 1 வேணும் அப்படின்னா array of 1 equal to array of 0 XOR encode of 0 which is equal to array of 0 என்ன வரும்? array of 0 இந்த first அதாவது 1 சரியா? XOR encode of 0. encode of 0 இங்க என்ன இருக்கு? 1, right? XOR 1. அப்போ ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த மாதிரி வந்து அரே ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0ன்றதுக்கா. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ஆர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. 7 XOR 6 இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 7 வந்து நான் வந்து பைனரியை கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா 7 வந்து என்ன வரும்? 2 power 0 2 power 0 1 2 power 1 2 2 power 2 4. சரியா? ஸோ இதை வந்து இப்படியே பைனரியாக கன்வெர்ட் பண்ண அப்படின்னா 1 1 1ன்னு இருக்கும். இப்போ நான் 6 கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 இருக்கும். சரியா? 1 1 கரெக்டா? ஸோ இதுதான் வந்து இதோட பைனரி. 6ஓட பைனரி இது, 7ஓட பைனரி இது. சரியா? ஸோ இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டும் சேமாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை 0. சரியா? இதுலேயும் 0 தான் இருக்குது. இந்த 2 பைட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதோட ரெப்ரசன்டேஷன் 1ன்னு இருக்கும். ஸோ இப்போது ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரியா? நார்மலாக வந்து இப்போது போய் பார்ப்போமா? 7 XOR 6. ஓகே, XOR கால்குலேட்டரில் போய் பார்க்கலாமா? நான் இது டெஸ்ட் பண்ணி பார்க்கல, எப்படி வருதுன்னு பார்ப்போம். 7 6 அவுட்புட்டில் என்ன வருது? 1. சரியா? ஸோ நம்மளோட இந்த லாஜிக் கரெக்டு. ஸோ இதைத்தான் நாம் வந்து இப்போது கோடில் வந்து எழுத போகிறோம். சரியா? ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் XOR அப்படிங்கிறதுக்கு இந்த XOR அப்படிங்கிற இதுக்கு வந்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் இது. ஓகே, அதாவது நம்ம 6 மேலே இருக்கும். ஷிஃப்ட் 6 அமுக்கினீங்கன்னா இந்த சிம்பிள் வரும். கேப் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ VS கோடில் போய் பாருங்கள். இப்போது print 7 XOR 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ வந்து நாம் இதை ரன் பண்ணுவோமா? ரன் த கோட் கொடுத்தா அப்படின்னா ஆன்சர் 1ன்னு வருது. ஸோ நம்மளுடைய லாஜிக் செட் ஆகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாஜிக் வச்சே நம்ம வந்து அவுட்புட் எடுத்து வைப்போம். சரியா? ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அரே ஆஃப் 0 தெரியும் அண்ட் என்கோடு தெரியும். இந்த 2 தான் நமக்கு தெரியும். ரைட்டா? பாக்கி எல்லாத்தையுமே நான் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம். சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து என்கோடடையும் ஃபஸ்ட்டே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்? என்கோடடையும் ஃபஸ்ட்டே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து அரே அப்படிங்கிறது வேணும். சரியா? அரே ஆஃப் 0 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருக்கும். கரெக்டா? அதாவது இந்த அரேயில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து print அரே அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இந்த கோடை நம்ம ரன் பண்ணும்போது பாருங்கள், இந்த இதில் இந்த ஃபர்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் இருக்க ஒரு அரே கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது நாம் என்ன பண்ணணும்? இங்கேருந்து வரலாம்.
ஸோ நம்ம அரேவுடைய ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்தாச்சு. இப்போ என்கோடடோடைய ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ தட் நமக்கு அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு ஒரு லூப் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் I in range of length of encoded. சரியா? ஸோ என்கோடோடைய ரேஞ்சில். ஓகே, ஸோ இப்போ என்கோடட் வந்து 3 இருக்குது அப்படின்னா நமக்கு 3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். நமக்கு அப்படி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. இது போக 3 எலமெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ஆர் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் எலமெண்ட்டை நம்ம கொண்டு வரணும். இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அவுட்புட். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ரேஞ்ச் ஆஃப் இப்போ வந்து இதே இப்போ கொஞ்சம் மாற்றலாமா? இப்போ வந்து அரேன்னு கொடுக்காம என்கோடட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்கலாம். வெளியா பிரிண்ட் அரே. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து அரே தனியாக பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒரு டிஃபரன்ஷியேஷன் காமிச்சிக்கலாமா? ஒரு டிஃபரன்ஷியேஷன் காமிச்சிக்கலாம். ஸோ தட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக நமக்கு வந்துடுச்சு. ஓகே, அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அரே இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நாம் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக என்கோட் பண்ணி அப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அரே டாட் அப்பண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரே ஆஃப் 0. சரியா? அரே ஆஃப் ஐ அண்ட் இதோடைய XOR என்கோடோடைய ஐ கரெக்டாக வருமா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, கோடை ரன் பண்ணுறேன். 0 1 2 1 நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? 0 1 2 1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நம்ம எழுதின இதே ஃபார்முலாவை தான் நம்ம எழுதி கொண்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியா, அரே ஆஃப் ஐ எக்ஸ்ஆர் ஆஃப் என்கோடர் ஆஃப் ஐ. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்து பார்ப்போமா? லிஸ்ட்டு வந்து இதை கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து 4. சரி, ஓகே, நம்ம வில் ட்ரை. ஓகே, இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா வில் கெட் த டெஸ்ட் கேஸ் போட்டு பார்த்துடலாம். ரன் பண்ணுறேன். 42074 42074. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத அப்படியே நம்ம எடுத்து நம்ம டெஸ்ட் கேஸ் கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பிரிண்ட் தேவையில்லை, நமக்கு நல்லாவே தெரியும். ரிட்டர்ன் அரே. ஓகே, ஸோ டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்க்கலாம் சக்ஸஸ் ஆகுதான்னு. ஒர்க் ஆகுது. ஓகே, டெஸ்ட் கேஸ் அக்செப்டட். டெஸ்ட் கேஸ் 1ம் டெஸ்ட் கேஸ் 2ம் அக்செப்டட். இன்கேஸ் இங்கே எரர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கேஸே பாஸ் ஆகாது. ஸோ டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 சில நேரத்தில் வந்து மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் எழுதக்கூடிய கோட் இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்குறது தான் டெஸ்ட் கேஸ். சரியா?
இது ஜஸ்ட் இங்கே கொடுத்துக்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு மட்டும்தான். தெர் ஆர் லாட் ஆஃப் சினாரியோஸ் வேர் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடும், கோட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா சப்மிட் ஆகுது, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோடு வந்து 50% பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த இதை பற்றி நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் அப்படி நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ பாருங்கள் 53% இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக 82% வந்துடுச்சு. நாம் எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ லீட் கோடோட சிஸ்டம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் மற்றவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது என்னுடைய கோடு. ஓகே, இங்கே இருக்கவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நாம் பண்ணியிருக்க மாதிரி தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. நம்ம ரேஞ்ச் ஆஃப் கொடுத்துருக்கோம், அவங்க அப்படியே அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. இதில் கூட ஆன்சர் ஆஃப் -1, ஸோ இதோட லாஸ்ட் எலமெண்ட். ஸோ இப்போ வந்து ஆன்சர் ஆஃப் -1னா ஃபஸ்ட்டுன்னு இருக்கும், அது கூட இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை இது பண்ணிவிட்டு அதை அப்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு மெத்தடு. வேறு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்களும் அதே தான், நம்ம பண்ண அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 0லேருந்து எடுத்துருக்காங்க. நம்ம வந்து 0லேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பை டிஃபால்ட் 0லேருந்து எடுத்துக்கும். என்கோடட் ஆஃப் ஐலேருந்து அரே ஆஃப் ஐ வரைக்கும் உள்ளதை எடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம், இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் பண்ண கோட் ஆல்மோஸ்ட் எல்லோரும் நம்ம பண்ணது தான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து ஒரு அரே டிகோடிங் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.